ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் எஸ்இஓ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களோட டார்கெட்டட் கீவேர்டு என்னவோ அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த கீவேர்ட்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த கீவேர்ட்ஸை பேஸ் பண்ணி அந்த கீவேர்டோட டாப்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் பிளானிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அந்த கண்டென்ட் பிளான் பண்ணதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் வந்துட்டு ரைட் பண்ணணும் வித் ஹெல்ப் ஆஃப் அ கண்டென்ட் ரைட்டர். அதுக்கப்புறம் அந்த கண்டென்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கண்டென்ட்டை அஸ் எஸ்இஓ அனலிஸ்டா நீங்க வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணணும். இதான் H1, இதான் H2, இதான் மெட்டா டைட்டில், இங்கே நான் லிங்க்ஸ் தர போறேன், இன்டர்னல் லிங்க்ஸ் தர போறேன், இங்கே வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் தர போறேன், இந்த மாதிரி விஷயங்களும் ஆப்டிமைஸ் பண்ணிடணும். ஆப்டிமைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கண்டென்ட்ல நீங்க ஏதாச்சும் இமேஜஸ் போட போறீங்க இல்லை வீடியோஸ் ஏதாச்சும் அப்லோட் பண்ண போறீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் அ கிராஃபிக் டிசைனர்ஸ் ஆர் வீடியோ எடிட்டர்ஸ் அதையுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஸோ ஒன்ஸ் அந்த கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இமேஜஸ்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா வித் ஹெல்ப் ஆஃப் அ வெப்சைட் டெவலப்பர் நீங்க வந்துட்டு அந்த கண்டென்ட் வந்து அந்த பேஜ்ல வந்து பப்ளிஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆஃப் பேஜ் எஸ்இஓ, அதாவது அந்த பேஜ் வந்து ப்ரொமோட் பண்ணணும் த்ரூ ஆஃப் பேஜ் எஸ்இஓ டெக்னிக்ஸ் லைக் கிரியேட்டிங் பேக்லிங்ஸ். ஸோ இதை நீங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் லைக் அந்த பேஜ் வந்து ஒழுங்கா லோட் ஆகுதா, கிரால் ஆகுதா, இண்டெக்ஸ் ஆகுதா, இல்லை வேற ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ற விஷயத்த மானிட்டர் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டாப் பண்ணாம இந்த ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். எஸ்இஓ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலர் ஒர்க். உங்களோட வெப்சைட் வந்துட்டு லைஃப் லாங்கா கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் 10 பொசிஷனுக்குள்ள ரேங்க் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு எஸ்இஓ வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இட்ஸ் எஸ்இஓ இஸ் எ ரெகுலர் ஒர்க். சரிங்களா? ஒரு நான் 1 மந்த் பண்ணேன், ரேங்க் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நான் எஸ்இஓ பண்ணல அப்படின்னா வெப்சைட் ட்ராப் ஆயிரும், வெப்சைட்டோட ரேங்கிங் ட்ராப் ஆயிரும். சரிங்களா? இதுதான் ரீசெண்டாக ஒரு ஃபாலோவர் வந்துட்டு கேட்டிருந்தாரு, எஸ்இஓ நான் 1 மந்த் பண்ணேன் ப்ரோ, அதுக்கப்புறம் ரேங்க் டவுன் ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கான ஆன்சர் தான் அது. ஸோ நான் இனிஷியலாக ஒரு ப்ராசஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவலான ப்ராசஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நான் கேப்ஷனை கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் யாராச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ.